நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஏன் ஊரு, ஏன் கிரவுண்டு, எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு கேஎல் ராகுல். இன்னொரு பக்கம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, அங்கிருந்து ஒரு 10 ரனுக்குள்ள 4 விக்கெட்டை இழந்தா அதெல்லாம் பெரிய தப்பு இல்லையா? இதனால தான் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு ரஜத் பட்டிதார். ஸோ என்ன ஆச்சு, கேப்டன்ஸ் என்ன பேசியிருக்கிறாங்க பார்த்துருவோமா? நேற்றைக்கு மேட்ச்சில் டெல்லி ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஜெயித்தாங்க பெங்களூரை. அந்த வகையில் அந்த மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின கேஎல் ராகுல் என்ன பேசினான்னு பார்த்தீங்கன்னா, இந்த விக்கெட்டை பார்க்குறப்ப கொஞ்சம் ட்ரிக்கியான விக்கெட் மாதிரி தெரிஞ்சிச்சு. எனக்கு என்ன ரொம்ப ஹெல்ப் ஆச்சுன்னா, நான் விக்கெட் கீப்பர் இல்லையா, ஸோ ஒரு 20 ஓவரு அப்படியே பேட்ஸ்மேனுக்கு பின்னாடி நின்று பார்க்கும்போது இந்த விக்கெட்டு எப்படி ப்ளே ஆகுது, பேட்ஸ்மேனு எங்கே அடிக்கிறாங்க, எங்கே கேப்பை ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நல்லா பார்த்துட்டேன். அதுதான் எனக்கு என்னோட டார்கெட், எங்கே அடித்தா பாக்கெட்டில் குறி விழும், 6 அடிக்கும்போது எங்கே அவுட் ஆகாமல் அடிக்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த எனக்கு ஒரு அப்ரோச் பண்ணுறதுக்கான உதவியாக இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி ஏன் இந்த அடின்னு கேட்டிங்கன்னா, இது ஏன் கிரவுண்டு, ஏன் ஹோம் டவுனு, எனக்கு தெரியாத இந்த பிச்சை பற்றி அப்படின்னு ஒரு பயங்கர கெத்தாக பேசியிருக்கிறாரு கேஎல் ராகுல். அடுத்தபடியாக வின்னிங் டீம் கேப்டனான அக்ஷர் பட்டேல் என்ன சொன்னார்னா, எப்படி இந்த 3 மேட்ச்சில் 3 ஜெயித்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னு கேட்குறப்ப, எங்களுக்கு இந்த 3 மேட்ச்சுக்கு அப்புறமா 3 ஜெயித்தோம் இல்லையா, அப்போவே பாசிட்டிவாக இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் 4 ஜெயித்துட்டோம், இதுக்கு மேலே என்ன வேணும்? எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. என்ன காரணம்னா, நல்ல டீம் வச்சுருக்கிறோம், அதன் காரணமாக தான் நாங்கள் ஜெயித்துட்டு வர்றோம். எங்களுக்கு சில விஷயங்களில் நாங்கள் நிறையா விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம், குறிப்பாக மேட்சப்ஸை நாங்கள் நிறையா நம்பணும். அதன் காரணமாக தான் இன்னைக்கு மேட்ச் எங்களுக்கு சாதகமாக வந்துச்சு. என்னென்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் பவுலர்ஸை அடிக்கிறதுக்கு ரொம்ப மும்முரமாகவே இருந்தாங்க. அதன் காரணமாக தான் நானே அந்த பிச்சில் பவர் பிளேயில் போட வந்தேன். ஏன்னா அந்த பிச்சை பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்பின் ஆகுது, பவுன்ஸ் ஆகுது, ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் குல்தீப் வந்து எங்களுக்கு மேட்சை மாற்றி கொடுத்தாரு. இது வரைக்கும் எத்தனையோ வருஷமாக இதை பண்ணி கொடுத்துருக்கிறாரு, இந்த வருஷமும் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதில் குறிப்பாக விப்ரஜை பற்றி பேசி ஆகணும். முதல்ல இருந்தே டீமில் இருக்கிறாரு. முதல் 2 மேட்ச்சு கொஞ்சம் எப்படி போடணும் அப்படின்னு தெரியாமல் பயந்தார். ஆனால் போக போக இப்போ எந்த ப்ரெஷரும் கிடையாது, சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அதே போல் எங்கள் டீமில் ஒரு சிங்கம் இருக்குதுங்க, அவர் தான் கேஎல் ராகுல். அவர் டீமில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அவர் இங்கே தான் ஆடுவேன், இங்கே ஆட மாட்டேன் அப்படின்னா சொல்ல மாட்டிக்காரு. அவர் ஒரு ஃப்ளோட்டராக எங்கே வேணாலும் நாங்கள் போடலாம். அதன் காரணமாக தான் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவரை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது எங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல் ஆகுது. இங்கேருந்து நாங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போவோம் பாருங்க அப்படின்னு சூப்பராக பேசியிருக்கிறாரு அக்ஷர் பட்டேல். கடைசியாக தோத்த கேப்டனான ரஜத் பட்டிதார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிச்சை பார்த்தோங்க, அப்போ வேற மாதிரி இருந்துச்சு, மேட்ச் விளையாடும் போது வேற மாதிரி இருக்குது, எனக்கு இது புரியவே இல்லை. நாங்கள் என்னமோ இது ஒரு பயங்கரமான பேட்டிங் ட்ராக்குன்னு நினச்சிட்டு ஆடினா வேற மாதிரி மாறிடுதுங்க. என்னதான் பேட்ஸ்மேன் ஒரு நல்ல மூடில் ஆடினாலும், நல்ல ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை காட்டியிருக்கலாமான்னு தோணுது. ஏன்னா 80 ரனில் ஒரு விக்கெட் தான் இருந்துச்சு, அங்கேருந்து 90 ஃபார் 4னா தப்பு இல்லையா? இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாதுங்க. அதுவும் குறிப்பாக இந்த ட்ராக்கில் அதுதான் மிஸ் பண்ணிட்டோம். இன்னொன்று தான், இந்த கண்டிஷனை நாங்கள் சரியாக ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம். என்ன தான் எங்களுக்கு மேட்ச் சரியாக போகல அப்படின்னாலும் பாசிட்டிவாக எடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா, டிம் டேவிட் அந்த கடைசி ஓவர்களில் அடிச்சாரு பாருங்க ஒரு அடி, அது அடி கிடையாது இடி. அதே மாதிரி மேட்ச்சு கிட்டத்தட்ட கையை விட்டு போச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே. ஆனாலும் பவர் பிளேயில் பவுலர்ஸ் போட்டாங்க இல்லையா, அது ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு. ஸோ அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் நடக்குது இல்லையா, அந்த கேமை எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட அந்த மேட்சுக்கு வருவோம் பாருங்க, அங்கே வின் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு ரஜத் பட்டிதார்.